பேஷண்ட வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். டோக்கன் நம்பர் 1 பேஷண்ட் உள்ள வரலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் தம்பி. பாப்பா தம்பி, என்ன சின்ன பிரச்சனை? உடம்பே முடியல டாக்டர். அவன் தலையிலே முடியலன்னு வருத்தப்படுறாங்க, நீங்க உடம்புல முடியலன்னு வருத்தப்படுறீங்க. ஐயோ டாக்டர், உடம்புக்கு முடியல. அப்படியா? என்ன பிரச்சனை? அது ஏன் கேக்குறீங்க டாக்டர்? ஒரு வாரமா பல்லு வலி. அப்படியா? என்ன ஊதா கலரா இருக்கு? டாக்டர் மாஸ்க் கட்டணும். மாஸ்க் நான் போடவே இல்லை தம்பி. நான் போட்டுக்கிறேன் டாக்டர். நீங்க போட்டு இருந்தா கைட்டு இருக்கு. தம்பி, முன் பல் மோசமா இருக்கு, கடவா பல் கண்டபடி கிடக்குது, வாய் ரொம்ப வாடி இருக்கு தம்பி. அது ஏன் கேக்குறீங்க டாக்டர்? ஒரு வாரமா பல்லுனால பல்லே விளக்கல. பல் வளர்க்குங்க, அப்பதான் சரியாகும், இல்லைன்னா இப்படிதான் இருக்கும் தம்பி. சரி டாக்டர், கேனா வழி சொல்லுங்க. வையா தம்பி, வரும்போது முன்வாசல் வந்துருக்குல்ல, இப்ப என்ன செய்யுங்கன்னா பின்வாசல் வழியா போங்க. ஐயோ இருக்கும். ஐயோ டாக்டர், பல்லு வலிக்காரனா வழி சொல்லுங்க. பல்லு வலிக்காக நான் ஒரு டென்டல் எழுதி தரேன், நீங்க போய் பாருங்க. நரி, உங்களை பார்க்க சொன்னா மென்டலா பார்க்க சொல்றீங்களா? மென்டல் இல்ல தம்பி, டென்டல். டென்டல்னா பல்லு பாக்குறவங்க. நீங்க கூட இப்ப வள வாட்டீங்களே தம்பி, பார்க்கணும் ஆசையா தம்பி பார்த்தேன். ஆசையில பட்ட டாக்டர் இல்லையா? டாக்டர் தான் தம்பி, நீங்க போய் பாருங்க. டோக்கன் நம்பர் 2 பேஷண்ட் இல்ல. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் தம்பி, உட்காருப்பா. டாக்டர் குளிர்து டாக்டர். தம்பி என்னப்பா ஏசி போட்டு ஆஃப் பண்ணி? அது இல்ல டாக்டர், 3 நாள் குளிர்து டாக்டர். இருங்க பார்க்கலாம். மழை சீசன்ல அப்படிதான் இருக்கும் தம்பி. சரி அதை விடுங்க டாக்டர். 2 நாள் தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர். நைட்டு படுத்தா கெட்ட கனவா வருது டாக்டர். பகல தூங்க, எப்பெல்லாம் படுத்தா கனவா வருது டாக்டர். தூங்கவே தூங்காதீங்க. செத்த போயிடுவேன் டாக்டர். சாவேன்ற டாக்டர். இல்ல தம்பி, அதான் ஒண்ணும் இல்ல, நான் உன்னை எழுதி தரேன், இதை போய் மெடிக்கல வாங்கி சாப்பிடுடா. சரிங்க டாக்டர். நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். வெளியூர் போர்டு எழுதி போடணுமா? என்ன டாக்டர்? உங்க நோய் குணமானால் மட்டும் 5 ரூபாய் தந்தால் போதும், ஆனால் குணமானால் விட்டா 2 ரூபாய்க்கு திருப்பி தரப்படணும். அப்படியே ஒரு போர்டு எழுதி போடணுமா? ஓகே டாக்டர். படிச்சு முடிச்சுட்டாலே இப்ப பேர் வேலைக்கு போன்னு வீட்டுல ஒரே டார்ச்சரு. படிச்சு வேலைக்கு போலாம் அந்த காலம். இப்பெல்லாம் யாராவது ஏமாத்தி பழக்கதான் இந்த காலம். எவனாவது முட்டா பையன் சிக்காமலையா போயிடுவான். சரி போவோம். டாக்டர். யார்ப்பா? உட்காருப்பா. நான் தான் டாக்டர். நாக்குல சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர். என்னது, நாக்குல சுவை தெரியலையா? இதுக்கு அந்த மாதிரி தான் லாக்கி. நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். அந்த 10 நாள் பாட்டில் இருக்க தம்பிக்கு நாக்குல 2 சொட்டு ஊத்துமா? சரி டாக்டர். காட்டுங்க, அகல பாதாளமே தெரியுது. டாக்டர், இது மருந்துல, இது பெட்ரோல். கரே, உங்களுக்கு நாக்குல சுவை வந்துருச்சு பார்த்தீங்களா? எடுங்க 500 ரூபாவை. ஐயோ, இந்த தடவை ஏமாந்துட்டோமே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபாய். நம்ம அவங்களை ஏமாத்தலாம்னு நினைச்சா அவங்க நம்மளே ஏமாத்திட்டாங்களே. விடக்கூடாது. இப்ப உடனே போனா அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. 1-2 நாள் கழிச்சு போவோம். டாக்டர். யார்ப்பா? உட்கார்ப்பா. நீ எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளா? இந்த தடவை எப்படி ஏமாத்துறான்னு மட்டும் பார். டாக்டர், எனக்கு சுத்தமா ஞாபக சக்தி இல்லை டாக்டர். எல்லாமே மறந்து போகுது டாக்டர். நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். அந்த 10 நாள் பாட்டிலுக்கு தம்பிக்கு நாக்குல 2 சொட்டு ஊத்துமா? சரி டாக்டர். டாக்டர், அன்னைக்கு நாக்குல சுவையிலன்னு சொன்னதுக்கு அந்த மருந்தை ஊத்துனீங்க, மறுபடியும் அந்த மருந்தை ஊத்துறீங்க. வெரி குட், நாக்கு சக்தி வந்துருச்சு பார்த்தீங்களா? எடுங்க 500 ரூபாவை. ஐயோ, போச்சே 500 ரூபா போச்சே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபாய்.
விட மாட்டேன், இந்த டாக்டரை விட மாட்டேன். மறுபடியும் வரேன் டாக்டர். எங்கே கேட்டுக்கிறோம். தம்பி வாப்பா, வா வா, என்ன பிரச்சனை? டாக்டர், கண்ணு தெரியாம போயிடுச்சு டாக்டர். எதையுமே பார்க்க முடியல டாக்டர். என்னது, கண் பாரு தெரியல? சாரிப்பா, என்கிட்ட அது மருந்து இல்லை, நான் தோத்துட்டேன். இந்தாப்பா 2000 ரூபாய். டாக்டர், 2000 நோட்டுன்னு சொல்லிட்டு 500 நோட் கொடுக்குறீங்க. கரெக்ட், உங்களுக்கு கண் பாரு சரியாயிடுச்சு. பார்த்தீங்களா, எடுங்க 500 ரூபாவை. ஐயோ, போச்சே 500 ரூபா போச்சே. இந்தாங்க டாக்டர் 500 இது ரூபாய். நான் தந்தா இது எடுங்க ஃபீஸ் 500 ரூபாவை. ஐயோ டாக்டர், உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டேனே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபாய். இருந்த அவ்வளோராவும் போச்சு. இனிமே யாரையும் ஏமாத்தக்கூடாது, நம்மளே ஒழுங்கா உழைச்சி சம்பாதிக்கணும். மேரி